ஷோ தட் ரூட் 3 + ரூட் 5 இஸ் அன் இரேஷனல் நம்பர்னு ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த கொடுத்துருக்க டேர்ம் அப்படியே வந்து ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரேஷனல் அப்படின்னா இது வந்து ஒரு P/Q ஃபார்ம் இல்லை A/Bன்னு கூட எழுதிக்கோங்க. ஸோ P/Q அப்படின்னு எடுத்திருக்கோம். இதில் வந்து Q வந்து டெஃபினட்டாக 0 கிடையாது. நான் டினாமினேட்டரில் 0 நம்ம எடுக்கக்கூடாது. மாதிரி P and Q ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் கோப்ரைம்ஸ்ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ P and Q ஆர் இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். இதில் ரெண்டு ரூட் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ரூட் நம்பரை ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் போடும்போது இது வந்து ஒரு பைனாமியலில் இருக்கும். இப்போ A² B² 2AB வரும்போது 3 சார் 15 அப்படின்ற ஒரு ரூட் எக்ஸ்ட்ரா வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ரூட் 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு P/Q மைனஸ் ரூட் 5 அப்படின்னு கிடச்சிருக்கோம். இதை வந்து இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு P, ஆக்சுவலாக இங்கே பை 1 இருக்குது, 1 × PP, இது வந்து 5Q டிவைடட் பை Q அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து இங்கே ரூட் 5 தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது பைனாமியல் இருந்துச்சுன்னா ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். எப்போவுமே ஹோல் ஸ்கொயர் போடணும். இது வந்து ரூட் 3 ஸ்கொயர், இது வந்து P மைனஸ் ரூட் 5Q த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை Q ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா மேலேயும் ஸ்கொயர் வரும், கீழேயும் ஸ்கொயர் வரும். இதை பார்க்க A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்கள். A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர்னா A² + B² மைனஸ் 2AB அப்படின்றது நம்மளோட பேசிக் சின்ன கிளாஸ் ஃபார்முலா. அதில் தான் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் 3 × ரூட் 3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு இது A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா முதல்ல A² + B² மைனஸ் 2 × A × B அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதியாச்சு. ஸோ மைனஸ் 2AB டினாமினேட்டரில் இங்கே ஒரு Q² இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 இஸ் ஈக்குவல் டு P² அப்படியே இருக்கும். இங்கே ரூட் 5 ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 5, Qவை ஸ்கொயர் பண்ணால் Q² மைனஸ் இதுக்குள்ளே இருக்கிற டேர்ம் ஒரு 2, ஒரு ரூட் 5, ஒரு PQ இருக்குது. ஸோ 2 ஒரு ரூட் 5 PQ அப்படின்ற டேர்ம் இருக்குது. டினாமினேட்டரில் Q² இருக்குது. ஸோ இது மொத்தமாக டேர்ம் பாருங்கள். இதில் இந்த ரூட் 5 மட்டும் தான் இரேஷனல். அப்போ இந்த ரூட் 5 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போய்க்கலாம். முதல்ல இந்த டிவைடில் இருக்க Q² இங்கே வந்து நான் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 3 டைம்ஸ் Q² ஈக்குவல் டு P² + 5Q² மைனஸ் 2 ரூட் 5 PQ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ரூட் 5 மட்டும் ஒரு சைடு வரணும், மற்றவங்களாம் ஒரு சைடு வரணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரூட்டில் இருக்கிற டேர்ம் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் இருக்கிற டேர்ம் நெகட்டிவில் இருக்குது, அதனால் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ இது என்னன்னு கிடைக்கும்னா 2 ரூட் 5 PQ அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இது இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த 3Q² இந்த பக்கம் வந்திருக்கும், மைனஸில் வந்திருக்கும். அப்போ P² + 5Q² நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மைனஸ் 3Q² அந்த சைட்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ 2 ரூட் 5 PQ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு P², இது ரெண்டுமே Q² இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் ஆகிடும். 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2 தான். அப்போ 2Q² எழுதிக்கலாம். ரூட் 5 தவிர மற்றவங்க எல்லாருமே மல்டிப்பிள் இருக்காங்க. ஸோ அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது என்ன போயிடும்? டிவிஷனில் போயிடும். அப்போ P² + 2Q² டிவைடட் பை 2PQ அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதில் Pயும் இன்டீஜர், Qவும் இன்டீஜர் நம்ம வந்து அசம்ஷன் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டே. அப்போ இது ஃபுல்லாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஆனால் ரூட் 5ன்றது ஒரு இரேஷனல் நம்பர். ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்றதுனால நம்மளோட அசம்ஷன் ராங்னு இப்படி எடுத்து எழுதணும். ஸோ இப்படி எடுத்து எழுதிருங்க. P and Q இன்டிஜராக இருந்ததுனால இந்த டிவிஷன் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் ஆகிடுது. ஆனால் ரூட் 5ன்றது ஒரு இரேஷனல். ஸோ இரேஷனலும் ரேஷனலும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ ரூட் 3 + ரூட் 5 இஸ் அன் இரேஷனல் நம்பர்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.